ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் 2வது பருவம் முதல் இயல்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை தரவாக படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ரெடி அப்படின்னா கையில் ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரெடியா அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். ரெடியா? ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரித்து எழுதுக. கலன் அல்லால் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரித்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கலன் பிளஸ் லல்லால், களம் பிளஸ் அல்லால், கலன் பிளஸ் அல்லால், கலன் பிளஸ் நல்லால். கலனல்லால் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரித்து எழுதுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கலன் பிளஸ் அல்லால் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் வரி. இது நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நாலடியார் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் வீசா குப்புசாமி, ஆலங்குடி சோமு, வேதநாயகம் பிள்ளை, நெல்லை சு முத்து. யார் வந்து தமிழக அரசோட கலைமாமணி விருதை வாங்கியிருக்காங்க? வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆலங்குடி சோமு அவர்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. முத்துலட்சுமி ரெட்டி, நிர்மலா சீதாராமன், சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டித். யார் வந்து ஐநாவையினுடைய முதல் பெண் தலைவர்? த ஃபர்ஸ்ட் பெண், ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், ஃபர்ஸ்ட் டாலஸ்ட், இது மாதிரி கொஸ்டின்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஐநாவையினுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, விஜயலட்சுமி பண்டித். அடுத்த கொஸ்டின், ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி என்று கூறியவர் திருவிக்க, சேரலாதன், குலோத்துங்கன், குமரகுருபரர். யார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க? இது ஒரு பாடத்துல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஞாபகம் வருதா? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குலோத்துங்கன். ஓகே, அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. இயற்கை ஓவியம், இயற்கை தவம், இயற்கை பரிணாமம், இயற்கை அன்பு. ஸோ இதை வந்து சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, சிந்தாமணி, பெரிய புராணம், 10 பாட்டு, அப்புறம் கம்பராமாயணம். ஸோ இதை வந்து ஒரு
ஒவ்வொரு இதோட எதை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்தி ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஓகே பாருங்க. இயற்கை ஓவியம் அப்படின்னா என்ன வரும்? 10 பாட்டை சொல்லுவோம். ஓகேவா? இயற்கை தவம்னு எதை சொல்லுவோம்? இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லுவோம். அடுத்தது சிவ சிந்தாமணி. ஓகேவா? இயற்கை பரிணாமம் அப்படின்னும் பொழுது நம்ம எதை சொல்லுவோம்னா கம்பராமாயணத்தை தான் சொல்லுவோம். ஓகே, இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். ஓகே, ஸோ வந்து 3, 1, 4, 2 இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது? விளக்கு, கல்வி, விளையாட்டு, பாட்டு. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி, கல்வி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன், மு. மேத்தா அவர்கள், ராஜலட்சுமி, பீச குப்புசாமி. யார் வந்து இந்த ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்கிற அந்த நூலை வந்து எழுதுனது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பீச குப்புசாமி அவர்கள். அடுத்த கொஸ்டின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஷ் என்பர்? அசை, அணி, வேற்றுமை, உருபுகள். பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தக்கூடிய அந்த முறையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வேற்றுமை அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், வேற்றுமை டேஷ் வகைப்படும்? 8, 7, 6, 5. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஓகே, முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு வரிசையா 8 வேற்றுமைகள் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், உடனிகழ்ச்சி பொருளில் வேற்றுமை டேஷ் சரி வரும்? உடனிகழ்ச்சி பொருள்ல எந்த வேற்றுமை வரும்? உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை. சரி, கொஸ்டின் சரியா ஃபார்ம் பண்ணாம இருக்கு, பரவாயில்ல. உங்களுக்கு புரியுது இல்லையா? உடனிகழ்ச்சி பொருள்ல வரக்கூடிய வேற்றுமை என்ன? 4ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை. ஸோ இதுல வந்து எது உடனிகழ்ச்சி பொருள்ல வருது? ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3ஆம் வேற்றுமை தான் உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். அடுத்த கொஸ்டின், மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது? அழித்தல், கொடை, அடைதல், ஆக்கல். இது எந்த பொருள்ல வருது?
ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆக்கல் பொருள். ஏன்னா மலர் வந்து என்ன பண்றா, பானையை வளைத்தாள்னு இருக்கா, சாரி வனைந்தாள். நான் சொல்லும் போது கரெக்டாக தான் சொன்னேன், இங்க அப்படி இருந்திருக்கு, நான் கவனிக்கல. வனைந்தாள். ஓகேவா? ஸோ இப்போ பானையை வனைகிறா அப்படின்னும் பொழுது என்ன பண்றா, பானையை உருவாக்குறா. அப்ப அது வந்து ஒரு ஆக்கல் பொருள். ஓகே, அடுத்த கொஸ்டின். நான்காம் வேற்றுமை உறுப்புடன், அந்த உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த உறுப்புடன் கூடுதலாக டேஷ் என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. இல், உடன், ஆக, கூட. நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக டேஷ் என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆக அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். பாரினது தேர் இத்தொடர் குறிக்கும் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. பாரியினது தேர். ஓகே, பாரியினது தேர் அப்படிங்கிறது வந்து என்ன வேற்றுமை அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆறாம் வேற்றுமை. அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. அணிகலன் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஆர்னமெண்ட், டிக்கெட், கிராஃப்ட், ஆர்டிஷியன். சாரி, ஆர்டிசன். ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மீன் பண்ணியிருக்காங்க. கலைச்சொல் தருக, அணிகலன்றதுக்கான அந்த கலைச்சொல் வந்து என்ன? ஓகே, அணிகலன்னா ஆர்னமெண்ட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. சீர்திருத்தம் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ரிசைக்கிள், ரெடியூஸ், ரிமூவ், ரிஃபார்ம். ஓகே, சீர்திருத்தம் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் டி, ரிஃபார்ம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. பங்க்சுவேஷன் அப்படிங்கிற சொல்லுக்கான அந்த கலைச்சொல் என்ன? முக்கார் புள்ளி, மேற்கோள் குறி, நிறுத்தல் குறி, வியப்பு குறி. ஓகே, பங்க்சுவேஷன் அப்படின்னா ஆப்ஷன் சி, நிறுத்தல் குறி. ஓகே, அடுத்த கொஸ்டின். சரியான நிறுத்தல் குறியிட்ட தொடரை எழுதுக. குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐந்திணைகள். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். அன்புள்ள நண்பா. ஸோ இதுல வந்து சரியான நிறுத்தல் குறி எதுல போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நிறுத்தல் குறி கட்டாயம் நமக்கு வந்து கேட்பாங்க. நம்மளுடைய சிலபஸ்லயும் இருக்கு. ஓகே, ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான்.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. குழந்தை நிலாவை பார்த்து கமா என்ன சொன்னாங்களோ அது டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டு கடைசியில புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், விழி வேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை எது? 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. ஸோ நம்ம எதை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்றோம்? இது முக்கியமான ஒரு வேற்றுமை. ஓகேவா? இதுக்கு உருவு உண்டா கிடையாதா அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வேற்றுமையை தான் நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், குமரகுருபரர் எழுதிய நூல்கள்ல பொருந்தாதது எது? முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், முருகன் அல்லது அழகு, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா. இதுல எது வந்து குமரகுருபரர் எழுதிய நூல்ல வராது? ஸோ அப்போ அந்த நூலை யார் எழுதியிருப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸில் நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, நம்ம அன்றைக்கி வந்து கமெண்ட்டில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து முடிஞ்ச பிற ஒரு இன்ட்ராக்ஷனோடையே நீங்கள் வந்து எப்பொழுதும் இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். பட் ஆனாலும் கொஷின் கேட்குறோம் அப்படின்னும் பொழுது அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணும்போது ஸோ அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு நல்லா பதியும். ஓகே, அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? குமரகுருபரர் எழுதின நூல்களில் பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, முருகன் அல்லது அழகு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. பகைவன் பிளஸ் என்றாலும் இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா என்ன வரும்? பகைவன் என்றாலும், பகைவென்றாலும், பகைவன் வென்றாலும், பகைவனின்றாலும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பகைவன் என்றாலும் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. அகம்பாவம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? சோம்பல், வருத்தம், செருக்கு, வெகுளி. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, செருக்கு. ஏன்னா அகம்பாவம் அப்படின்னா என்னது? செருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், பொருள் தருக. முற்ற அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? கல்வி, அணிகலன், தங்கம், ஒளிர. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி தனியாக முற்ற அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸும் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? அப்படின்னா ஆப்ஷன் டி, ஒளிர அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஷின், புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுகொழும்பு போன்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். மருத்துவம், அறிவியல், இயற்கை, இலக்கியம். புற உலக ஆராய்ச்சிக்கு எது வந்து கொழுகொழும்பு போன்றது? ஓகே, ஆப்ஷன் பி, அறிவியல் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. அன்புடைமை, ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை டேஷ் வழக்கு. அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? என்றும், என்னும், என்ற, என்றி. இது வந்து என்னது? ஒரு திருக்குறள். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அன்புடைமை, ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, ஸோ எந்தெந்த கொஸ்டின்லாம் தடுமாறி இருக்கீங்க அப்படிங்கிறத
நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களோ அதை வந்து உங்களுடைய மார்க்ஸாக நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் நேமை போட்டுட்டு இந்த மார்க் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ மார்க் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ மோஸ்ட்லி இருக்காது, இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எதுக்காக நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் இதை இன்னைக்கு வாங்கினதை விட நாளைக்கு டெஸ்ட்டில் இன்னும் ஒரு மார்க் அதிகமாக வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு நல்ல வீடியோ பதிவில் ஒரு நல்ல தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.